2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பிள்ளையானுடைய தலைமையில ஒரு நிழல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. இவர்கள் கடத்தல்கள், படுகொலைகள், காணாமல் ஆக்குதல்கள் என்று சொல்லி பல சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நிழல் அமைப்புக்கு கட்டளை வழங்குற அதிகாரத்தில் இருந்தது அல்பா என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு இனம் தெரியாத அதிகாரி. இப்ப இந்த அசாத் மௌலானாட்ட பெறப்பட்ட வாக்குமூலத்துல இந்த அல்பா யாருன்னு தெரிய வந்திருக்குது. இவர் வேற யாரும் கிடையாது, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச. இப்படி இந்த பிள்ளையான் தலைமையோடு ஒருங்கிணைந்து செயற்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருக்குமே அந்த கால பகுதிகளில் புனை பெயர்கள் வழங்கப்பட்டதாம். இவர்கள் செய்கிற இந்த ரகசியங்கள் வெளியில தெரியக்கூடாது, படுகொலைகள் அம்பலமாக கூடாது என்று சொல்லி போட்டு சகல முக்கிய அதிகாரிகளுக்கும் புனை பெயர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதன்படி யார் யாருக்கு எப்படியான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்குது என்று சொன்னா, முதலாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அல்பா என்ற பெயரும், முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி சுரேசாலவுக்கு சமி என்ற பெயரும், அதே போல இந்த நிழல் அமைப்பினுடைய தலைவர் பிள்ளையானுக்கு பன்னா என்ற பெயரும், அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பின்னணியில் இருந்திருக்கக்கூடிய அதிகாரி கபில கெந்த விதாரணவுக்கு சமித் என்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த புனை பெயர்களை பயன்படுத்தி கொண்டுதான் எங்களுக்கு இடையிலான தொடர்பாடல்களை மேற்கொள்வார்கள். இதால எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண சிப்பாய்களுக்கு யார் அதிகாரம் வழங்குறது, யாருடைய உத்தரவின் பேர்ல இந்த கடத்தல் கொலை சம்பவம் இடம்பெறுது என்று சொல்லி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, இது ரகசியமாக பேணப்படும் என்று இந்த அசாத் மௌலானா ஒரு அதிர்ச்சியான விடயத்தை வெளியில கொண்டு வரார். இதன்படி இந்த கோட்டாபாய ராஜபக்ச அதாவது அல்பாவினுடைய உத்தரவின் பேர்ல சுரேசாலவனுடைய கண்காணிப்புல தான் இந்த பிள்ளையான் குழு செயற்பட்டதாம். மிக முக்கியமாக இலங்கையில இப்ப மிகப்பெரிய படுகொலைகள் என்று சொல்லப்படுகிற சகல கொலைகளுக்கு பின்னணியிலையும் இந்த பிள்ளையான் குழுவுக்கு சம்பந்தம் இருக்குது என்று சொல்லி ஒரு 5-6 பேருடைய பெயர்களையும் சுட்டி காட்டியிருக்கிறார். யார் யார் என்று சொன்னா, முதலாவது ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகொட படுகொலை செய்யப்பட்டமை, அதே போல லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை, மாமனிதர் நடராஜா ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டமை, உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்டமை, ஊடகவியலாளர் கீத் நோயார் தாக்கப்பட்டமை, உபாலி தென்னக்கோன் மீதான தாக்குதல்கள் என்று சொல்லி இந்த சகல சம்பவங்களையும் செய்தது இந்த பிள்ளையான் குழுதானாம். இதைவிட பல நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த அல்பாவும் அதே போல இந்த பிள்ளையான் தான் என்று சொல்லி இந்த அசாத் மௌலானா சாட்சியம் அளித்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே இந்த அசாத் மௌலானா சொல்ற விடயத்தை இப்படி நம்புறது என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனா இந்த அசாத் மௌலானா யார் என்று சொன்னா, இந்த பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேல பிள்ளையானோட பயணிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர். இவர்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னுக்கு இப்ப பிரான்ஸ்ல இருந்து கொண்டு இந்த சகல உண்மைகளையுமே வெளிப்படுத்தி கொண்டு வரார். இதுல மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இப்படி இந்த பிள்ளையான் குழு இந்த கடத்தல்கள் கொலை சம்பவங்கள்ல ஈடுபடுறதுக்காக அரச தரப்புல இருந்து பணங்கள் வழங்கி வைக்கப்படுமாம். அதுவும் ஒரு சில ஆயிரங்கள் கிடையாது, 25 லட்சம் ரூபாய் மட்டும் இந்த பணங்கள் வழங்கி வைக்கப்படுமா. பிள்ளையானுடைய செயலாளர் என்ற அடிப்படையில் நான் தான் கையொப்பமிட்டு இந்த பணத்தை பெற்றுக்கொள்றேன், ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இவ்வளவு தொகை பணம் சம்பளமாக வழங்கப்படுகிறது, இது எல்லாமே அரச புலனாய்வு பிரிவினுடைய பணம் என்று சொல்லி இந்த அசாத் மௌலானா சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 2006ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த சுரேசாலவனுடைய ஏற்பாட்டில் எங்களுடைய பிள்ளையான் குழுவுக்கு இந்த துப்பாக்கிகளில் இருக்கக்கூடிய இலக்கங்களை அழிச்சு போட்டு 41 T56 ரக துப்பாக்கிகளும் அதே போல 9 மைக்ரோ பிஸ்டல்களும் அது மட்டும் இல்லாம கணக்கில்லாத வெடிமருந்துகளும் வழங்கப்பட்டது என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் போட்டெடுத்திருக்கிறார். இதை வச்சுக்கொண்டுதான் இந்த கடத்தல்கள் கொலை சம்பவங்கள் எல்லாமே அரங்கேறினது. அதற்காக எங்களுக்கு இந்த ஆயுதங்களை வழங்க ஏற்பாடு செய்தது அப்ப ராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்திருக்கக்கூடிய இந்த சுரேசால தான் என்றும், அதே போல இவர்களுடைய உத்தரவுக்கு அமைவதான் இந்த பிள்ளையான் குழு கொலை சம்பவங்களில் ஈடுபட்டதாக இன்னும் ஒரு விடயத்தையும் வெளியில விட்டிருக்கிறார். அதே போல இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய உத்தரவின் பேர்ல சுரேசாலவனுடைய முழுமையான வழிகாட்டல்ல யார் யாரெல்லாம் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகிறார்களோ, அதாவது இந்த ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி இவர்கள் யார் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார்களோ இல்ல அரசியல் செயற்பாடுகள் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவருடைய தொலைபேசிகளையும் ஒட்டு கேட்குமாறும் அதே போல அவர்களுடைய அன்றாட நடவடிக்கையை கண்காணிக்குமாறும் எங்களுடைய பிள்ளையான் குழுவுக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. இதற்கும் கோட்டாபாய ராஜபக்ச தான் காரணம் என்று சொல்லி இந்த அசாத் மௌலானா சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க 2015ஆம் ஆண்டு அதாவது அப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியுற்று மைத்ரிபால ஸ்ரீசேன புதிய ஜனாதிபதியாக தெரிவானதுமே உடனடியாக இந்த சுரேசால எனக்கு அழைப்படுத்து ஒரு தனியான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தவரா. அங்க வைத்து நாங்கள் யார் யார் எல்லாம் படுகொலை செய்து எங்கெங்க புதைத்து வைத்திருக்கிறோமோ அது அனைத்தையுமே மீள எடுத்து முழுமையாக இல்லாமல் செய்யுமாறும் அதே போல எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஆயுதங்கள் அனைத்தையும் விசாரணைகள்ல பிடிபடாத இடங்கள்ல புதைத்து வைக்குமாறும் இந்த
சுரேசால உத்தரவிட்டதாக அசாத் மௌலானா சொல்லியிருக்கிறார். ஒரு காலமும் எந்த விதமான ஆதாரங்களும் சிக்கக்கூடாதுன்றதுல இந்த சுரேசாலவும் கோட்டாபாய ராஜபக்சவும் கவனமாக இருந்ததாக இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இப்படி 2015ஆம் ஆண்டு இந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வந்ததில இருந்து அந்த ஆட்சியை குழப்புறத்துக்கு பலகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாம். கிட்டத்தட்ட 4 வருடமாக திட்டமிடல்கள் மேற்கொண்டுதான் 2019ஆம் ஆண்டு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது என்றும், இதற்கு பின்னணியில் இந்த சுரேசால அதே போல பிள்ளையானுடைய பங்கு மிக பெரிதாக இருக்கிறதாக இந்த அசாத் மௌலானா வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். பிரான்ஸ்ல இருக்கிற இலங்கை தூதரகத்தில் வைத்து இலங்கையினுடைய விசாரணை அதிகாரி ஷானி அபியசேகரவுக்கு முன்னுக்கு மொத்தமாக 95 பக்கங்கள்ல இந்த வாக்குமூலம் வெளியாக இருக்கிறதாகவும், அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குது. உண்மையிலேயே கோட்டாபாய ராஜபக்ச தரப்பு, அதாவது இந்த ராஜபக்ச தரப்புகளுக்கு எதிராக பல ஆதாரங்கள் வெளியாகி இருக்குது. இது தொடர்பில் இனி நடக்க போகிற வழக்கு விசாரணைகள்ல இவர்கள் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இந்த நாமல் ராஜபக்சவுக்கு அரசாங்க தரப்பால் இன்றைக்கு ஒரு சவால் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, நாங்கள் எல்லா விசாரணைக்குமே தயாராக இருக்கிறோம், எதற்கும் அஞ்ச போவது இல்லை என்று சொல்லி அண்மையில் இந்த நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தவர். இதற்கு பிறகு கடந்த 2 நாட்களுக்கு முன்னுக்கு இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய பிரதான நபர் இந்த பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிடியான உத்தரவுகள், கைது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. இருந்தாலும் இப்ப அவர் வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தால கைது செய்யப்பட முடியாத நடவடிக்கைகள் இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்கள் மீளவும் அவரை நாட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாமல் ராஜபக்சவுக்கு இலங்கையினுடைய அரச தரப்பால், அதாவது பிரதி அமைச்சர் ஒரு சவாலை விட்டிருக்கிறார். இதற்கு நாமல் ராஜபக்ச தரப்பில் இருந்து இதற்கு எந்த விதமான பதில்களும் வெளியாகல. என்ன சொல்ல போகிறார்கள், என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கும். அதே போலதான் இலங்கையில இருந்து உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 750 பேரை ஏமாத்தி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்குது. இவர் இன்னும் கைது செய்யப்படல. ஆனா மொத்தமாக 920 மில்லியன் ரூபாய்கள் இவர் ஏமாற்றி இருக்கிறாராம். இலங்கையிலிருந்து உங்களுக்கு நாங்கள் ருமேனியாவில் வேலை வாய்ப்பை பெற்றுத்தாரோம் என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மிக முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய பல இளைஞர்களை ஏமாற்றி 920 மில்லியனுக்கு மேல இவர் மோசடி செய்திருக்கிறார். இவருக்கு எதிராக இப்ப மட்டுமே 750 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மோசடி வேலை நடந்திருக்குது. இவருடைய புகைப்படம் வெளியிடப்பட்டு இவர் கோமாகம பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய செர்லி ஜெயவர்தன என்று சொல்லி அறியப்படுகிற பெண் என்றும், இவர் இப்ப இலங்கையை விட்டு வெளியேறல, இலங்கையில தான் தலைமறைவாக இருக்கிறதாகவும், யாருக்காவது இவரை பற்றின விடயங்கள் தெரிவிக்கப்பட்டா உடனடியாக அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்குமாறு சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில முன்னெடுக்கப்படுகிற இந்த வெளிநாட்டு மோசடிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உண்மையிலேயே ஒவ்வொரு நாளுமே பல மோசடியாளர்கள் கைது செய்யப்படுறார்கள். அவர்கள் ஏமாற்றி இருக்கிற தொகை என்றது மிக பெரிதாக இருக்குது. இது தொடர்பில் அரசு தரப்பில் இருந்து எப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொண்டு வரப்படும்? முக்கியமாக இலங்கையிலிருந்து ஒருவர் வெளிநாட்டுக்கு போக போகிறார் என்று சொன்னா அதில எப்படியான கட்டுப்பாடுகள் அவசியம்? அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏமாற்று பேர்வழியை தடுக்கிறதுக்காக எப்படியான புதிய கட்டுப்பாடுகள் அவசியம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.